எப்பொழுதுமே நான் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆண் பெண் பேதமின்றி எல்லோருமே அணியக்கூடிய ஒரு ருத்ராட்சம் பார்த்தோம்னா அது பஞ்சமுக ருத்ராட்சம். அதுவும் ஒரே ஒரு ருத்ராட்சம் தான். அதனையும் கழுத்திலேயே அணிந்து கொள்ள வேண்டும். அதுவும் பெண்கள் அணிந்து கொள்ளும் பொழுது தங்களுடைய மேலாடை அதனை மறைக்காதவாறு மற்றவருடைய கண்களுக்கு புலப்படுகின்ற விதமாக இந்த இடத்திலேதான் அணிந்து கொண்டிருக்க வேண்டும். அதுவும் ஒரே ஒரு ருத்ராட்சம் மாத்திரம்தான். ஆண்களுக்கும் இந்த விதி பொருந்தும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அதே நேரத்தில் இல்ல சார், நான் நிறைய ருத்ராட்சத்தை கோத்துக்கணும், நான் மாலையாக அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுபோல் அணிந்து கொள்வது எப்பொழுதுமே அணிந்து கொண்டிருக்க கூடாது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. எப்பொழுது அணிந்து கொள்ளலாம்னு சொன்னா பூஜை செய்கின்ற நேரத்தில் மாத்திரம். பூஜை செய்கின்ற நேரத்திலும் அல்லது விரதம் இருக்கிறோம் சொல்றோம் இல்லையா, அந்த விரத காலங்களிலும் தாராளமாக அணிந்து கொள்ளலாம். ஒரு சபரிமலைக்கு மாலை போட்டு நான் விரதம் இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னா அதுபோன்று இருப்பவர்கள் மாலையாகவே ருத்ராட்சங்களை அணிந்து கொள்ளலாம். அந்த முறையாக அந்த மடி ஆச்சாரம் அனுஷ்டானத்தை கடைபிடிப்பவர்கள், அந்த விரதத்தினை மேற்கொள்பவர்கள் ருத்ராட்ச மாலைகளை அணிந்து கொள்ளலாம்.